ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டி வெஜிடபிள் கூட்டு. அதோட குழம்பு ரசமும் பார்க்க போகிறோம். பட் இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லா விதமான காய்கறியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பாசிப்பருப்போடு குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஸோ ரசத்துக்கு துவரம்பருப்பு வேணும். அதனால் நடுவில் ஒரு சின்ன டம்ளரில் துவரம்பருப்பு வச்சுருக்கேன். துவரம்பருப்புலையே நம்ம தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு ரசத்துக்கு வேக வச்சுக்கலாம். கூட்டுக்குரிய காய்க்கு உப்பு மஞ்சப்பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கூட்டுக்கு வேக வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் செட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க. அது வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறது, கூட்டுக்கு வறுக்கிறது, குழம்பு தாளிக்கிறது, இதெல்லாம் பார்ப்போம். வானிலையில் உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாய் வத்தல் இதை தாளித்து கூட்டுக்காக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடுகு சீரகம் தாளித்து ரசத்துக்கு எடுத்துகிட்டு அதோடைய வெந்தயம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் குழம்புக்காக தாளிச்சுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கினதும் மிளகாய் பொடி போட்டு வதக்கிட்டு அதுலேயே புளித்தண்ணி விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது பாட்டுக்கு கொதிச்சிட்ருக்கோம். கொதிச்சிடுத்துன்னு சொன்னால் உங்களுக்கு அருமையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ரசத்துக்கும் தேவையான உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு நம்ம இந்த கூட்டு காய்க்கு நடுவில் வேக வச்சோம் இல்லையா, துவரம்பருப்பு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த தண்ணியை நல்லா மசித்து அதில் விட்டுட்டிங்கன்னு சொன்னால், ரசப்பொடியும் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது மாட்டு சிம்மில் கொதிச்சிட்டே இருக்கும். பொங்கி வரும்போது நிறுத்திக்கலாம். ரசமும் ரெடி ஆகிடும். குக்கரில் கூட்டுக்குரிய காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதோடு நம்ம அரைச்சி விட்ட விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அது தேவையான எந்த மாதிரி கூட்டு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டு கரெக்ட் பண்ணி அப்படியே சிம்மிலேயே வைங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னு சொன்னால் அருமையான கலர்ஃபுல்லான மல்டி வெஜிடபிள் கூட்டு ரெடி. ஸோ இது மாதிரி செஞ்சு நீங்கள் டயட்டுக்கெல்லாம் கூட ஒரு கப் எடுத்து சாப்பிட்லாம். ஒரு பவுல் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே வயிறு ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. ஸோ அடுத்த அடுப்பில் குழம்பும் கொதிச்சிச்சு, ரசமும் இந்த பாருங்க ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம பருப்பு தண்ணியை விட்டு ஒரு 5-10 நிமிஷத்துலேயே அதையும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கூட்டு, குழம்பு, ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைய லஞ்சு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் கூட்டு பண்ணேன்னா பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க.
பதிவை இதுவரையும் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.